குருவ மறந்தா கூட குலதெய்வத்த மறக்கக்கூடாது. "சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, குலதெய்வத்துக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை" அப்படின்னு சொல்லுவாங்க. யமன் கூட குலதெய்வத்தோட அனுமதி பெற்ற பின் தான் அவங்களோட உயிரவே எடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வாழ்றதுக்கு காற்று எவ்வளோ முக்கியமோ, அதே மாரி நம்மளோட குலம் தழைக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்பவுமே முக்கியம். குலதெய்வத்தோட அனுமதியும் அனுக்கிரகம் இல்ல அப்படின்னா, நீங்க எவ்வளோ பெரிய யாகம் செய்தாலும், அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் குலதெய்வத்துக்கு இவ்ளோ முக்கியத்துவம் அப்படின்னா, குலதெய்வம் அப்படின்றவங்க நம்மளோட குலத்த காக்கிறதுக்காக, நம்மளோட குலம் தழைக்கணும் அப்படின்றதுக்காக, அவங்களோட உயிரவே நம்மளுக்காக தியாகம் பண்ணவங்க. அதனால தான் அவங்கள நம்ம குலதெய்வமா வச்சு வழிபடுறோம். அது மட்டும் இல்லாம உங்களோட இஷ்ட தெய்வம் முருகனாவோ, சிவனாவோ, பெருமாளாவோ, சக்தியாகவோ யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட நீங்க வேண்டக்கூடிய வேண்டுதல நம்மளோட குலதெய்வமானது என்னோட குழந்தைக்கு இது தேவை, இத செய்து கொடுங்க அப்படின்னு நம்மளுக்காக நின்னு பேசக்கூடிய தெய்வம் குலதெய்வம். அதனால தான் எந்த ஒரு விசேஷம் வீட்ல நடந்தாலும், எந்த ஒரு பெரிய பூஜைகள் நடந்தாலும், ஏன் உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கே நீங்க வழிபாடு செய்தாலும், முதல்ல குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்மளோட இஷ்ட தெய்வத்தவே வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க. குலதெய்வத்த மறக்கிறது அப்படின்றது தன்னோட தாயவே பட்டினி போடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நாள் செய்யாததை கோல் செய்யும், கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் அப்படின்னும் சொல்லுவாங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டி பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்துக்கு போயிட்டு வெல்லம் வாங்கி வச்சு வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு. இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி போக முடியல அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த தைப்பொங்கல் அந்த மாதிரி நேரத்தில் குலதெய்வத்தை போய் பார்த்து அவங்களுக்கு பொங்கல் வச்சு வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை எனக்கு குலதெய்வமே யாருன்னே தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு செம்பில் தண்ணி எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு ஏலக்காய் போட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு கொஞ்சம் பூக்கள் போட்டு அதில் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் என்னோட குலதெய்வம் இந்த இதில் ஆவாகனம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதற்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சு நீங்கள் வழிபடுங்க. அப்புறம் சித்தர்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு சித்தர்கள் சொன்ன ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை 3, 5, 7, 9 அப்படின்ற எண்ணிக்கையில் நீங்கள் தினமும் சொல்லி வழிபடுங்க. உங்களுக்கு சகல சௌபாகியத்தையும் உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு கூடயும் இதை பகிர்ந்துக்கோங்க. நன்றி. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். பைமோட் இ ஷாப்பிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஷாப்பிங் ஆப்பில் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும். உங்களுக்கு இதை பற்றி மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னா இதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன்.